எந்த பொடியாக இருந்தாலும் குழம்பு மிளகாய் தூள் ஆகட்டும், சாம்பார் தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள் எது நீங்கள் அரைச்சாலும் அது வந்து வண்டு வைக்காமல் வருஷக்கணக்கில் ஆனாலும் அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு 5 டிப் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, நம்ம பொடி அரைச்சிட்டு வந்ததும் எந்த பொடியாக இருந்தாலும் நீங்கள் அரைச்சிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான பிளேட்டில் அல்லது நீங்கள் ஷீட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கொட்டி நல்லா ஆற விட்டுடணும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம், ஆறினதுன்னா ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்திங்கனாவே ஆறிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரைச்சிட்டு வந்த பொடியை சலிக்கணும். சலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜல்லடை இருக்கும் இல்லையா, அது வந்து முன்னாடியே நம்ம மாவு ஏதாவது ஜலிச்சுட்டு அப்படியே கழுவாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து சலிக்கக்கூடாது. ஸோ அந்த ஜல்லடையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா